என் கதையில நான் ஹீரோடா. சரிதான், உன் கதையில நீ ஹீரோ. ஆனா என் கதையில நான் வில்லன்டா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மார்வல் வந்து இந்த காமிகானில் வந்து என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சம்மரி மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த இயர் காமிகானில் வந்து மார்வல் வந்து கம்மியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்து அந்த பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக அதை பற்றி பார்த்துடலாம். பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பேசிடுறேன். ஸோ இந்த இயர் காமிகான் லாஸ்ட்டில் வந்து மார்வல் வந்து அவங்க வச்சிருக்க அந்த 2 அவெஞ்சர்ஸ் படத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் வந்து ரூசோ பிரதர்ஸ் வந்து 2 அவெஞ்சர்ஸ் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் வராங்கன்னு. ஸோ அவங்க 2 பேர் வந்து ஸ்டேஜில் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 2027 வரக்கூடிய அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸோட லோகோ வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. சீக்ரெட் வார்ஸ் வந்து ரூசோ பிரதர்ஸ் வந்து டைரக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கெவின் ஃபைஜி வந்து சொல்றாரு. கடைசியாக தான் வந்து பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இன்னொரு அவெஞ்சர்ஸ் மூவி வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. பட் ஆனால் வந்து சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடியே வருது. 2026 வந்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வருது. ஸோ டூம்ஸ் டேன்னு சொல்லும் போது வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து எந்த மாதிரி கேரக்டர் வந்து இன்வால்வ் ஆக போறாங்கன்னு. ஸோ வந்து ஸ்டேஜ்ல வந்து நிறைய அந்த டாக்டர் டூம் கெட்டப்லாம் போட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ அங்கதான் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து டாக்டர் டூமோ வந்து பிளே பண்ண போறாருன்னு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு மிக்ஸ்டு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து கிடைச்சிருக்கு. எனக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து எம்சியூல வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபேர்வெல் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகைன் வந்து ஒரு எம்சியூக்குள்ள வந்து கொண்டு வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒன் டைம் பே ஆஃப் கேரக்டர் இல்லை. டாக்டர் டூம் வந்து நம்ம வந்து இன்னொரு 4 வருஷத்துக்கு வந்து அவர் நம்ம பார்க்க போறோம் இந்த கேரக்டர் வந்து பிளே பண்ணி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த எம்சி அயன்மேனோட ஸ்பெஷாலிட்டி வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ லெட்ஸ் see வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் ஆகிறது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி தான் சொல்லலாம். ஸோ டாக்டர் டூம் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் 4ஓட வில்லன். ஸோ ஃபென்டாஸ்டிக் 4ஓட மூவி பற்றி சில அப்டேட்ஸ் இருக்கு. அதை வந்து நான் இந்த வீடியோவில் வரும்போது சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் டூம் பற்றி பேசிடலாம். இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டேன்ற படம் வந்து ஃபாலோ ஆகி தான் வந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படத்துக்கு வந்து போகுது. ஸோ டூம்ஸ் டேலே வந்து நம்மளுக்கு வந்து டாக்டர் டூம் வந்து ஃபுல் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ சீக்ரெட் வார்ஸில் தான் வந்து இவரோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இன்னொரு ரூமர் கூட இருந்துச்சு. நம்ம வந்து டெட்பூல் அண்ட் வுல்வரின் போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ற மாதிரி ஐ மீன் வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து டாக்டர் டூமா வந்து ஒரு சீன் வந்து வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சாம். பட் ஆனால் வந்து அது கடைசி நேரத்தில் வந்து ரிமூவ் பண்ணிட்டதா வந்து ஒரு ரூமர் இருக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான கேரக்டர் தான் அயன்மேனோட. இது வந்து ஒரு வில்லன் கேரக்டர். ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இந்த டாக்டர் டூம் வந்து கேரக்டர் வந்து பிளே பண்றதுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் ஏற்படுதுன்னு சொன்னேன். ஸோ மேபி வந்து 2 ரீசன் இருக்கு. அது வந்து எப்படி வந்து மார்வல் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலான டாக்டர் டூம் கேரக்டர் வான் டூம் இவரை பேஸ் பண்ணி வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் கொண்டு வர போதா இல்ல திருப்பி வந்து அகைன் மல்டிவர்ஸ் பாத்துல போயிட்டு ஒரு டோனி ஸ்டார்க் வேரியன்ட்ல வந்து டாக்டர் டூம் வந்து கொண்டு வர போறாங்களான்னு தெரியல. ஸோ இது 2 பாத்துல வந்து மார்வல் வந்து எதை சூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வந்து இன்னொரு ஆக்டர் வந்து சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் 4. ஸோ ஃபென்டாஸ்டிக் 4 பேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 4 கேஸ்ட் மெம்பரும் வராங்க. பெட்ரோ பாஸ்கல் வராரு, ஃபனிசா கெர்பி வந்து சூ ஸ்ட்ராமா நடிக்கிறாங்க, ஜோசப் வந்து ஜானி ஸ்ட்ராமா நடிக்கிறாரு. ஸோ இவங்களாம் வந்து எல்லாருமே வந்து பேனல்ல வராங்க. அந்த டைரக்டர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு படம் வந்து எந்த மாதிரி ஸ்டைல் இருக்கும்னு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில கான்செப்ட் ஆர்ட்லாம் காமிக்கிறாங்க. அந்த ஃபென்டாஸ்டிக் 4 வந்து எந்த டைம்ல நடக்கும்னு. இந்த ஃபென்டாஸ்டிக் 4 வந்து ஒரு 1960s நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு நியூயார்க் வந்து காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஃபென்டாஸ்டிக் 4 அந்த ஃபேமிலி வந்து யூஸ் பண்ற அந்த காரை வந்து நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம கெவின் ஃபைஜி வந்து ஃபென்டாஸ்டிக் 4ஓட இன்வால்வ்மெண்ட் வந்து அவெஞ்சர்ஸ் படம் 2த்துலயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு தெரியும் டாக்டர் டூம் வந்து ஃபென்டாஸ்டிக் 4ல இருந்து ஆர்ஜின் ஆவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். இந்த மூவில வந்து எல்லா கேஸ்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து ஸ்டேஜ்ல வந்து கொண்டு வராங்க. ஸோ அங்க வந்து அந்த பேனல்ல இருக்கிறதுக்கு மட்டும் வந்து தனியா வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் போட்டு காமிச்சாங்க. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரெட் ஹல்க் வந்து ஃபுல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீனை வந்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிளிப்ல வந்து அடாமான்டியம் அந்த மெட்டல் ஸோ அதை வந்து மென்ஷன் பண்றாங்க. எம்சிக்கு வந்து அந்த அடாமான்டியம் மெட்டல் வந்து எப்படி கிடைச்சதுங்க. ஸோ அடாமான்டியம் மெட்டல் வந்து நமக்கு தெரியும் அது என்னன்னு. ஸோ உல்வரின் பாடியில இருந்து வரக்கூடிய அந்த போன் இருக்குல்ல, ஸோ எல்லாமே வந்து அந்த அடாமான்டியம் மெட்டல் தான். ஸோ அந்த எம்சிக்கு வந்து அடாமான்டியம் மெட்டல் எங்க இருந்து கிடைக்குதுன்னா நம்ம வந்து எட்டர்னல்ஸ்ல பார்த்த அந்த செலஸ்டியல் பாடி இருக்குல்ல, ஸோ அவரோட பாடியில தான் இருந்து தான் வந்து இந்த அடாமான்டியம் கிடைக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசியிருக்காங்க, தண்டர் போல்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ தண்டர் போல்ட் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் எதிர்பார்த்தோம். பேனல் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேனல் அந்த சீன் படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து ரெக்ரூட் பண்ற மாதிரி இருக்கு. பாப் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து தடுக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து ரெக்ரூட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வந்து எலினாவை பிளாக் பீடோட பார்த்தோம்ல, எலினா இந்த கேரக்டரை ரெக்ரூட் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து
அடுத்து வந்து வின்டர் சோல்ஜர், ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் வந்து நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து டூப்போ வருவார்ல, ஜான் வால்கரா. ஸோ அவர் எல்லாரையும் வந்து தனித்தனியாக வந்து ரெக்ரூட் பண்ணி த பாப் அப்படின்ற கேரக்டரை வந்து தடுக்க போற மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் இந்த படத்துல வந்து சென்ட்ரி தான் பெரிய வில்லன். ஸோ சென்ட்ரியோட ஒரிஜினல் பேர் தான் வந்து இந்த மாதிரி பாப் அப்படின்னு இருக்கும். ஸோ அவர் தடுக்கிறது தான் வந்து ஃபுல் படமே கிட்டத்தட்ட வந்து ஒரு சூசைட் ஸ்குவாட் படம் மாதிரி தான். ஸோ போன வாட்டி இந்த காமிகான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அது வந்து நிறைய இது நடக்காம போயிடுச்சுல. ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாம என்ன பண்றோமோ சொல்லிட்டு அதை மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு நீட்டா முடிச்சிட்டாங்க. இதுல வந்து பெரிய ஒரு டேக்அவேனா அது வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து டாக்டர் டூமா வரதான். ஸோ அந்த டாக்டர் டூம் யாரு, ராபர்ட் டவுனி ஜூனியரோட ரோல் வந்து சீக்ரெட் கிளாஸ்ல எப்படி இருக்கும், இதை பத்தி வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் தனி வீடியோவா போடுறேன் டாக்டர் டூம் பத்தி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு டாபிக்ல வந்து மீட் பண்றேன். பீஸ் அவுட்.